ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வங்கதேசத்தின் வெளியுறவு கொள்கை தொடர்பான முடிவுகளை அடிப்படைவாத சித்தாந்தம் கொண்ட சிலர் எடுப்பதாக அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியுள்ளார். வங்கதேசத்தில் மாணவர் போராட்டம் நாளடைவில் கலவரமாக மாறி அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டே வெளியேறும் நிலை கடந்த ஆண்டு ஏற்பட்டது. அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இந்நிலையில் 1.5 ஆண்டுக்கு பின் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார் ஷேக் ஹசீனா. வியோன் செய்தி ஊடகத்திற்கு ஷேக் ஹசீனா பேட்டியளித்தார். அப்போது முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசின் அதிகாரிகள் பாகிஸ்தான் அரசுடன் நெருக்கம் காட்டுவது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது அனைத்து நாடுகளுடனும் நட்புறவை கடைபிடிக்க வேண்டும், எந்த நாட்டையும் எதிரியாக கருதக்கூடாது என்பதே வங்கதேசத்தின் நோக்கமாகும். ஆனால் சமீப காலமாக பாகிஸ்தானுடன் முகமது யூனுஸ் காட்டும் நெருக்கம் சந்தேகத்தை எழுப்புகிறது. சர்வதேச அங்கீகாரத்திற்காக முகமது யூனுஸ் இயங்குகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது என்று ஷேக் ஹசீனா கூறினார். பின்னர் 1971ஆம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தானாக வங்கதேசம் இருந்தபோது நடந்த போருக்கும் படுகொலைகளுக்கும் பாகிஸ்தான் அரசு மன்னிப்பு கேட்டதா என்று கேள்வி எழுப்பிய அவர், தனது தந்தையும் வங்கதேசம் அமைந்த பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமருமான ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் வரலாற்றை முகமது யூனுஸ் அழிக்க முயற்சிப்பதாக ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டினார். மேலும் முகமது யூனுஸுக்கு முக்கிய வெளியுறவு கொள்கை தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லை எனவும், அவரது அமைச்சரவையில் இருக்கும் அடிப்படைவாத சிந்தனை கொண்ட சிலரே இத்தகைய முடிவுகளை எடுப்பதாகவும் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார்.